நான் ரொம்ப சாதாரணமான கதைகளை எடுத்து உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இதை நம்ம அடுத்த தளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். சோ தர்மன் எழுதிய சூல் என்கின்ற நூல் இங்கே புத்தக கடையில் நிச்சயமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல். அது பரிசு பெற்ற நூல். அதில் கொப்புளாயின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கதாபாத்திரத்தை பற்றி மாத்திரம்தான் சொல்கிறேன், மொத்த கதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அந்த பாட்டி அம்மா என்ன செய்யுது, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அதனால் தன் தங்கச்சியே தன்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு இந்த அம்மா தனியாக வாழுது. தனியாக யாரோட வாழ்கிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கிற எருமை மாடுகளோடு வாழ்கிறது. எந்நேரம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது போனால் அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு, அந்த பாட்டி பேசிக்கிட்டே இருக்கு. யாரோட பேசுது இந்த கிழவி, ஒருத்தருமே இல்லையான்னு எட்டி பார்த்தா எருமை மாட்டோடு பேசிக்கிட்டு. பேசுறதுக்கு யாரும் இல்லை, எருமை மாட்டோடு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பாலை கறந்து அதை மோராக்கி அந்த ஊர் வழியாக மாரியம்மன் கோயிலுக்கு போகிற எல்லாருக்கும் ஃப்ரீயாக அந்த பாட்டி மோர் கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் அதனுடைய வாழ்க்கையே. இந்த பாட்டிக்கு ஒரு உறவுக்கார பையன் இருக்கான். அவன் ஓடி போய் மெட்ராஸில் வேலை செய்யறதுக்கு போகிறான். திரும்பி வரான். பாட்டி கேட்குது, எங்கடோ மெட்ராஸ் மட்டுமா போன, என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறேன். சோத்துக்கு என்னடா செய்கிற? அங்கெல்லாம் காசு கொடுத்தா சோறு கொடுப்பாங்கன்றான். உடனே அந்த அம்மா அந்த பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. காசு கொடுத்தா சோறு கொடுக்கறது ஒரு ஊராடா, அந்த ஊரே விளங்காம போகுன்னு சொல்லுது அந்த பாட்டு. சென்னையில் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிற நாம் இந்த கதையை கேட்கிற போது நம் மனசுக்குள் என்ன வருகிறது? நம்ம சோறு என்பது இன்னைக்கு காசு கொடுத்து தான். வீட்டில் சமைப்பதே குறைந்து விட்டது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேர் இருக்காங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் 3 தடவை ஸ்விக்கி வந்தது. எத்தனை தடவை? 3 தடவை. எனக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேர் தானே இருக்காங்க, எதுக்கு 3 தடவை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க? பொறுக்க முடியாமல் கேட்டுட்டேன், ஏம்மா 2 பேர் தான் இருக்கீங்க, எதுக்கு 3 தடவை ஆர்டர் பண்ணீங்க? எதையா மறந்துட்டீங்களா? இல்லை இல்லை, எலித்தொல்லை இருக்குது, மசால் வடைக்காக ஒரு தடவை ஸ்விக்கி ஆர்டர் பண்ணணும். காசு கொடுத்து தான் சோறு என்பதை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய குழந்தைகளை ஒருத்த திடீர்னு வாசலில் பெல் அடிக்கிறான், 800 ரூபாய் கொடுன்றான். எதுக்குடானா பீட்சா கொண்டுருக்கான். யார் ஆர்டர் பண்ணுது? நம்ம பையன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான், நமக்கு தெரியாமல். சில சமயம் 800 ரூபாய் கூட கேட்கறது இல்லை, ஏன்னா நம்ம கார்டு நம்பர் பின்னெல்லாம் நம்ம பையனுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. அம்மா கேட்குது, ஏண்டா என் பின் என்னடா மாற்றிட்டியா? இவன் மாற்றிருக்கான். ஆனால் நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது என்பது இந்த கதையிலிருந்து தெரிகிறது அல்லவா? சோறு போடுவதற்கு காசு கேட்பது தர்மம் அல்ல என்று நினைத்த அப்பத்தாக்களும் ஆயாக்களும் பாட்டிமார்களும் வாழ்ந்த மண் இந்த அறிமுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கொப்புளாயி என்கின்ற கதாபாத்திரம் வருகிற அந்த புத்தகத்தை படிக்காவிட்டால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? எங்கள் ஊர்லலாம் மதுரைக்கு பக்கத்தில் சோத்தில் தண்ணி ஊற்றலாமான்னு தினம் கேட்பாங்க ராத்திரி. இப்போ பெரும்பாலும் நம்ம ஊற்றுறதில்ல. எல்லாரும் இரவு சோறு தான் சாப்பிடுவாங்க. சோறு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி வரும், சோத்தில் தண்ணி ஊற்றிடலாமா அப்படின்னா, என்ன எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு. அப்போ அந்த வாசலில் உட்காந்துருக்கிற பாட்டி எப்போ என்ன சொல்லுன்னா, கடைசி பஸ்ஸு போன அப்புறமா சோத்தில் தண்ணி ஊற்றலான்னு சொல்லும். முதல்ல எனக்கு புரியல, சோத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கும் கடைசி பஸ்ஸுக்கு என்னங்க சம்பந்தம்? கடைசி பஸ் வரும் போகும், நீ சோத்தில் தண்ணி ஊற்றுறதுனா ஊற்று கிழவி, எதுக்கு வெயிட் பண்ணுற? என்னவென்றால் கடைசி பஸ்ஸில் வர்ற யாராவது சாப்பிடாம வந்திருந்தா அவனுக்கு சோத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றலாம். இப்படி ஒரு தர்மம் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தவே கதைகள் தேவையாயிருக்கின்றன. இப்படி ஒரு கதையை நம்முடைய பிள்ளையிடம் சொன்னால் எப்படி இருக்கும்? அவனுக்கு அந்த வாழ்க்கையே தெரியாதுல்ல. கு அழகிரிசாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது அவருடைய 100வது ஆண்டு. இடைச்செவல் என்கிற சின்ன கிராமம், வெறும் 200 வீடு மாத்திரமே இருக்கிற சின்ன கிராமம். அந்த இடைச்செவல் கிராமத்தில் 2 நண்பர்கள், கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி. இந்த 2 பேருமே அவ்வளவு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து 2 பேரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்றால் தமிழுக்கு எத்தனை பெரிய பெருமை! இந்த எழுத்தாளர்கள் தான் இந்த மண்ணின் வரலாற்றை நமக்கு கட்டமைத்து கொடுக்கிறார்கள். அதனால் தான் கதைகளை தவிர்த்து விட்டு ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது என்று நான் சொல்லுகின்றேன். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். கு அழகிரிசாமியினுடைய ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ நேரம் இன்னும் தாங்குவீங்க? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன்.
அமைச்சர் ஐயாவுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு, நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கு. அழகிரிசாமியினுடைய ஒரு கதை, என்னால் மறக்க முடியாத கதை. ராஜா வந்திருந்தார் என்று ஒரு கதை, கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதை. இந்த கதையெல்லாம் நடந்தே ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் பையன் உங்களை கேட்பானா மாட்டானா? நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் அவங்க இனிமேல் பல பேர் இல்லை. என்னுடைய வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற என்றால் நீங்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய இறந்த காலம் உனக்கு தெரியவில்லை என்றால் உன்னுடைய எதிர்காலமும் உனக்கு தெரியாது. ஏனென்றால் இறந்த காலம் என்பது வேர், எதிர்காலம் என்பது அந்த வேரின் மீது நிற்கிற மரத்திலே பூக்கின்ற ஒரு மலர். அந்த மலரின் மீது உன்னுடைய கவனம் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற வேரின் வலிமையால் தான் அந்த மலரால் மலர முடியும். வேர் என்பது புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார். வேர் என்பது புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார். அந்த வேர் தான் இறந்த காலம் எனக்கு தெரியணும். நான் இப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மீது நான் வாழ்ந்திருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசுகின்ற ஒரு நிலத்திலே நான் நிற்கிறேன் என்று தெரிந்தால்தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பான், நாளைக்கு பொறுப்போடு அவன் நடந்துப்பான். இப்போ இந்த அழகிரிசாமியினுடைய ராஜா வந்திருந்தார் கதை சீக்கிரம் சொல்லிடுறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் கதையை. ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். அப்போ பாருங்களேன், எவ்வளோ வசதியான வீட்டு பிள்ளையை அங்கே தான் படிக்கும், ரொம்ப ஏழையான வீட்டு பிள்ளை அங்கே தான் படிக்கும். அப்படிதான் அரசு பள்ளிகள் இருந்தது. நான் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். அந்த ஆசிரியர்களை என்னால் இன்றைக்கும் கூட மறக்க முடியாது. நான் ஒரு பேச்சாளர் என்பதை என் மீது உயிரோடு உயிராக இருந்த எங்கள் அம்மா கண்டுபிடிக்கவில்லை, எங்கள் அப்பா கண்டுபிடிக்கவில்லை. அவங்க என்ன எல்லா வீட்லையும் என்ன சொல்லுவாங்களோ எங்கள் வீட்டில் அதான் சொல்லுவாங்க, நல்லா படி அம்மா, நான் 92 மார்க் வாங்கியிருக்கேன்ம்மா சயின்ஸில் அப்படின்னு வீட்டில் போய் சொன்ன உடனே எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க? எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க? பாக்கி 8 மார்க் எங்கே பாக்கி 8 மார்க்கு கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்கிற ஒரு வீடு தான் என்னுடைய வீடும். அவர்களுக்கு நான் ஒரு பேச்சாளர் என்பது தெரியவில்லை. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதை தாண்டி எனக்குள் கனவுகளை விதைப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்குள் ஒரு பேச்சாளர் இருப்பதை கண்டுபிடித்தார். நான் இந்த கதையை பல முறை சொல்லியிருக்கேன், இப்போ நான் சொல்லலை. ஒவ்வொரு முறையும் மேடை ஏற்றி, ஒவ்வொரு முறையும் நான் மறந்து போய் அவமானப்பட்டு திரும்ப திரும்ப என்னை மேடையில் ஏற்றி ஏதோ ஒரு கணத்தில் நான் உணர்ந்து கொண்டேன் நான் பேச்சாளர் என்பதை. ஆனால் அதை நான் உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஆசிரியர் தான் காரணம். ஒரு அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில் ஜமீன்தாருடைய கடைசி பையன் வந்து படிக்கிறான். அதே அரசு பள்ளியில் முத்தம்மான்ற ஒரு பெண்ணு படிக்குது. ரொம்ப வறிய குடும்பம். ஆனால் அந்த முத்தம்மாவுக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி, சரிக்கு சரி சரிக்கு சரி பேசும். இந்த முத்தம்மா வந்து ஒரு புக்கை வச்சிருக்கு. அந்த ராஜா வீட்டு பிள்ளை இருக்கல, ஜமீன்தார் வீட்டு பிள்ளை, அவன் ஒரு புக்கு வச்சிருக்கான். அந்த புக்கை பார்த்து என் புக்கில் யானை இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். முத்தம்மா சொல்லுது, என் புக்கில் குருதை இருக்கு. அவன் சொல்ல, என் புக்கில் சிங்கம் இருக்கு. இது ஒன்று சொல்லுது, என் புக்கில் ஒட்டகம் இருக்கு. இப்படியே ரெண்டும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும். முத்தம்மானா ரொம்ப ஏழை பொண்ணு. தீபாவளி வருது, அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த முத்தம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்கு மட்டும் சட்டை எடுத்துருச்சு. கணவனுக்கு எதுவுமே புதுசாக எடுக்க முடியல, காசு இல்லை. ஒரே ஒரு துண்டு மட்டும் வாங்கியிருக்கு. நம்ம தீபாவளிகள் இப்படிலாம் இருந்திருக்கு, சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம குடும்பங்கள் இருந்திருக்குங்க. எதுவுமே வாங்க முடியாமல் பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கிட்டு அவள் தனக்கு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பாருங்க. நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம போத்தீஸ்க்கு போகலாமா, நம்ம அங்கே போகலாமா, சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகலாமா. நம்ம அப்பத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அந்த அம்மா தனக்கு எதுவும் வாங்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கணவன் பாவம் உழைக்கிறவன், அவனுக்கு ஒரு துண்டு மாத்திரம் வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் தீபாவளிக்கு என்ன பலகாரம்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? இட்லி தாங்க பலகாரம். தீபாவளி செய்கிற உணவின் பேர் தான் இட்லி. இவர் 2000 வெரைட்டி இட்லி செஞ்சிருக்காரு. இனியவன் அவரோட அப்பத்தாட்ட போய் கேளுங்க, மயக்கம் போட்டு விழுந்துடும். நான் ஒரு இட்லியே தீபாவளி தான் சாப்பிட்டேன். இட்லி தாங்க தீபாவளிக்கு பணியாரம், பலகாரம் அதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாக்ஸாக வந்து அப்படியே வேஸ்ட்டாக போகுதே, அதெல்லாம் இன்றைக்கு
இட்லி தான் பலகாரம். அந்த அம்மா இட்லி செஞ்சு வச்சிருக்கு. நீ காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்த்தா இவங்க இட்லி சாப்பிட்டுட்டு வீசின அந்த இலை இருக்குல்ல, அந்த இலையை ஒரு சொறி பிடிச்ச பையன் அந்த இலையை வழித்து சாப்பிட்றோம். இந்த அம்மாவுக்கு மனசு வருத்தமாயிருச்சு. ஏண்டா அந்த இலையில ஏற்கனவே வழித்து சாப்பிட்டுட்டாங்க உள்ளே இருக்கிறவங்கள, அதுக்கு பிறகு வழிக்க என்னடா இருக்குது, என்னடா செய்கிறேன்னா அந்த பையன் அனாதை பையன். அப்பா அம்மா இறந்த பிறகு உறவுக்காரங்க அடித்து விரட்டிட்டாங்க. எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவில் திரியிற பையன் அவன். அந்த பையனை உள்ளே கூப்பிட்டு கணவனுக்கு வாங்கி வச்சிருந்த அந்த துண்டை வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறான் அந்த தாய். கொடுத்துட்டு பாக்கி ஏதோ மிச்சம் சொச்சம் இட்லி சாயங்காலத்துக்கு உப்புமா வாக்கலான்னு வச்சிருப்பாள்ல, அதை அந்த பையனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறான். உன் பேர் என்னடான்னு கேட்டால் ராஜா அப்படின்னு அவன் சொல்கிறான். இது நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஜமீன்தார் வீட்டில் திருமணம் நடக்கிறது. மகளுக்கு திருமணம் நடந்து மாப்பிள்ளை வருகிறார். ஜமீன்தார் வீட்டு கல்யாணம்னா கேட்கணுமா, தடபுடலா விருந்து எல்லாம் நடக்குது. அடுத்த நாள் ஸ்கூலில் முத்தம்மாவும் அந்த ராஜா வீட்டு பையனும் ஜமீன்தார் வீட்டு பையனும், அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருந்தார் நேத்திக்கு. முத்தம்மா சொல்கிற, எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருந்தான் நேத்திக்குன்னு சொல்ற. இந்த கதையை படித்து விட்டு நான் பல மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதேன். குழந்தைகளினுடைய உலகம் என்பது எவ்வளவு அபூர்வமானது, எவ்வளவு அபூர்வமானது. ஆலிவர் சாண்டர்ஸ் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய மத பிரச்சாரகர் இருந்தார். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேரை சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த மாதிரி அவர் ரொம்ப 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 பிரபலமானவர். அவர் ஒரு நாள் தனிமையை வேண்டி ஒரு பீச் ரிசார்ட்டில் போய் இருக்கார். போய் பீச் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவ பகுதியிலிருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்துருச்சு உள்ள. இவர் அந்த பெண் குழந்தையோட விளையாடுறார். அந்த குழந்தைக்கு இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அதுக்கு தெரில. ரெண்டு பேரும் விளையாடினாங்க. விளையாடி முடித்த உடனே ஆலிவர் சாண்டர்ஸ் சொன்னார், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிற. நீ என்ன அதிர்ச்சி? நீ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லு, நான் இன்னைக்கு ஆலிவர் சாண்டர்ஸோட பீச்சில் விளையாடினேன்னு சொல்லு. அவங்க அப்படியே பரவசம் ஆகிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அப்படியா, சரி, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட நான் மேரியோட விளையாடினேன்னு சொல்லுங்க, அவரும் பரவசம் ஆயிடுவாங்க. இதை கண்ணீர் மல்க அவர் பதிவு செய்கிறார். குழந்தைகளினுடைய உலகத்தில் பெரியவர்களும் இல்லை, சிறியவர்களும் இல்லை. அவ்வளவு அழகான உலகம் இது. இதைத்தான் எங்கள் புறநானூற்று கவிஞன் எழுதினான். மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எங்கள் புறநானூற்று புலவன் எழுதினான். இந்த வரியை எப்படி எழுதினான் கணியன் பூங்குன்றன் என்று நான் நினைத்து 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 பார்க்கின்றேன். இது நம்முடைய மொழிக்கு கிடைத்த மகத்தான கௌரவங்களில் ஒன்று கணியன் பூங்குன்றன். அந்த முதல் வரி எல்லாருக்கும் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளர், அதை எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பாடலை படிக்க படிக்க இன்னும் பிரம்மாண்டமாகி கொண்டே போகிறது. இந்த வாழ்க்கை என்பது ஆற்றிலே போகின்ற புனை போல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற போது இதில் பெரியவர்கள்னு யாரும் கிடையாது, சின்னவங்கள்னு யாரும் கிடையாது, எல்லாரும் ஒன்றுடா, அத்தனை பேரும் ஒண்ணு. மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லிவிட்டு போன ஒரு அறத்தின் மண்ணின் மீது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பெருமைக்குரியது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தெரிவிக்காதது யாரினுடைய பிழை? இப்படிப்பட்ட அறங்கள் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு கதைகளை விட்டால் நமக்கு வேறு கதியே கிடையாது நண்பர்களே. கதைகள் தான் இந்த சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு. இப்போ அந்த கதைகளை எப்படி தேடி போவது? முதல்ல நீங்கள் தேடிப்போங்க. உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் கட்டுரை படிக்கணுமா, கதைகளை படிக்கணுமா, சுவாரஸ்யங்கள் கொட்டி கிடைக்கின்றன. இன்னும் ஒன்று சொல்கிறேன், அதோடு நிறைவு செய்து கொண்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய மொழியை பற்றி நமக்கு சில சமயம் அக்கறை இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் ஆங்கிலத்தில் பேசினா கூட பெருமைன்னு சில சமயம் நினைக்கிறோம். அவனுக்கு தமிழ் தெரியல என்பது சிறுமை என்று அந்த பிள்ளைக்கு நாம் இதுவரை சொல்லித்தரல. ஐ டோன்ட் நோ தமிழ் அட்டுச்சான், அதில் ஒரு பெருமை அவனுக்கு என்று நாம் கேட்க மறுக்கிறோம். ஏன்? நம் குழந்தைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம். தைரியமாக கேட்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா இல்லையா?
ஒரு வயசுக்கு பிறகு பயமா தாங்க இருக்கு. அவனுக்கு திருமணம் ஆயிட்டா ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேன்றான். பார்த்து பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. சூதானமா சொல்ல வேண்டியிருக்கு அவன்கிட்ட. அவன் பிள்ளைய கொண்டு போய் அவன் வேற ஒரு இதில் சேர்த்தா, தமிழே தெரியலையேடா, வெளிநாட்டில் இருக்கான். இங்கேருந்து அந்த பாட்டிமா ஃபோன் பண்ணுது, ஹாய் கிராண்ட்மா, ஹாவ் யூ. இதுக்கு ஒன்றுமே புரியல. இங்கிலீஷ் தெரிஞ்ச பாட்டி தான், ஆனால் அவன் பேசுகிற மொழி புரியல. என்னடா தமிழில் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது, சொல்லி கொடுறா தமிழ். அம்மா அதுக்கெல்லாம் இங்கே டைம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். இப்போ இந்த அம்மாவுக்கு பயமாக இருக்குது. இப்படியே போனால் மொழியே போயிடுச்சுன்னா, அப்போ மொழி போய்விட்டால் என்ன நடக்கும் என்பதை இதுவரை நாம் யோசிக்கவில்லை. ஏனென்றால் மொழிதான் ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆணிவேர் நண்பர்களே. ஒரு பண்பாடு என்பது ஒரு மாபெரும் கோவில் என்றால் அந்த கோவிலுக்கு இருக்கின்ற அஸ்திவாரம் என்பது பண்பாட்டினுடைய முதல் படியே மொழிதான். இப்போ மொழியை பிடித்து கொண்டால்தான் கலாச்சாரத்தினுடைய வேறையே பிடிக்க முடியும். சரி, மொழி இல்லைன்னா என்ன ஆகும்? முத்துலிங்கம் அருமையாக ஒரு கதை எழுதியிருக்கிறார், சுவற்றுடன் பேசியவன் என்று ஒரு கதை. நீங்கள் அந்த கதையை படிங்க. நிச்சயமாக இந்த இதில் முத்துலிங்கத்தினுடைய புத்தகம் எங்கே இருக்கோ நீங்கள் போய் இந்த கதையை நீங்கள் பாருங்கள். இவர் முத்துலிங்கம் ஈழத்து எழுத்தாளர், அமெரிக்காவில் இருக்கார். சலூனுக்கு போகிறாரு. இவருக்கு அன்றைக்கு ஷவரம் செய்து விட்ட ஒருவர் பார்ப்பதற்கு அரேபியர் மாதிரி இருக்கார். இவர் உடனே கேட்குறாரு, நீங்கள் அரபு மொழி பேசுவீங்களா? இல்லைங்க, நான் அரபு மொழி பேச மாட்டேன். நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க? நான் அராமிக் என்ற மொழியை பேசுகிறேன். எவ்வளோ மொழிகள் இருக்குது பாருங்கள் உலகத்தில். அரபிக் இல்லை, அராமிக் என்ற மொழியை பேசுவேன். அப்படி ஒரு மொழி இருக்கா? அந்த மொழி இருக்குன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த மொழி பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னு அவர் சொல்கிறார். ஏன் குறைஞ்சி போச்சு? என்ன, நாங்களாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டோம், அந்தந்த நாட்டு மொழியை பேசுகிறோம், எங்கள் பிள்ளைகள்லாம் கற்றுக்கலை, அதனால் அந்த மொழி கம்மியாக போயிடுச்சு. என் மனைவி இருந்த மட்டும் நானும் அவ்வளோ அந்த மொழியில் தான் பிடிவாதமாக பேசுவோம். அவங்களும் 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. ஐயோ அப்படியா? அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் தினம் இங்கே இந்த சலூனுக்கு வர்றவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். ஏன்னா அமெரிக்கா நாடு, ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டின் சுவர்களோடு நான் அராமிக் மொழியில் பேசுவேன் என்று அவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற முத்துலிங்கத்துக்கு தூக்கி வாரி போடுகிறது. சுவரோடு பேசுவீங்களா? ஏன்னா எனக்கே மறந்துருச்சுன்னா மொழி, நான் ஒத்தந்தான் இருக்கேன். இந்த உலகத்திலேயே என் மொழி பேசுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு அவர் சொல்றாரு, இந்த அராமிக் மொழி தான் இயேசுநாதர் பேசிய மொழி என்று சொல்லுகின்றார். இயேசுநாதர் ஹீப்ரு மொழியை பேசியதாகத்தான் நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன். அவர் பேசிய மொழியின் பேர் அராமிக் மொழி. இன்றைக்கு அந்த உலகத்தில் அதை பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை கையளவு குறைந்து விட்டது. எனவே ஒரு மொழி தொடர வேண்டும். சின்ன வயசில் நம்மளாம் விளையாடி இருக்கோம்ல, அந்த பேட்டன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை 4 பிள்ளை நிற்கும், ஒவ்வொருத்தர் 100 மீட்டரில் நிற்பாங்க. அந்த குச்சி எடுத்துகிட்டு ஓடணும். நம்ம ஓடின பிறகு அந்த இதில் இருக்கிற பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நம்ம நின்றுடணும். அந்த பிள்ளை ஓடும். இப்படியே 4 பேர் ஓடுவாங்க. இந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா இல்லையா நீங்கள்? இதில் சில பேர் என்ன பண்ணும், நானே தான் கடைசி மட்டும் ஓடுவேன், கடைசி மட்டும் ஓடும். அப்போ ஃபவுல். அது நானே தான் ஓடுவேன்னு சிலது ஓடும். நீ ஒன்று இடம் வந்தோடனே நின்றுட்டு அதை கொடுத்துடணும். நீ அதை வாங்குற போது அந்த பிள்ளை அதை கீழே போட்டுருச்சுன்னா ஃபவுல். அப்போது நீ தோற்று போயிடுவேன். கேர்ஃபுல்லாக வாங்கி. அடுத்து, மொழி என்பது நம் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பதாகை. 2000 வருஷமா 3000 வருஷமா பல பேர் ஓடி ஓடி நம்முடைய பெற்றோர்கள், தாத்தா, பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம் கையில் இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கலன்னா ஃபவுல் ஆயிடுவாங்க, மொழி இல்லாமல் போயிடும். எனவே அது நம்முடைய பொறுப்பு. இந்த மொழி இருக்கிறது, இதற்கான ஒரு அறம் இருக்கிறது. இந்த மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கதைகளிடமிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிப்பது? எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆரம்பியுங்கள். நீங்கள் சுற்றி வருகிற போது எது உங்கள் நெஞ்சை தொடுகிறதோ அதை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். ஊக்க பேச்சாளர்கள், ஊக்க எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள், வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றன. The choice is yours. ஆனால் படிப்பது என்பது ஒரு மாடிப்படியில் ஏறுவது போல. முதல் படியில் ஏறதான் ரொம்ப கஷ்டம். அப்பதான் தூக்கம் வரும் பயங்கரமா. அதை தாண்டி முதல் படியில் ஏறிட்டீங்கன்னா மேலே 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 போகணும். ஏன்னா வாசிப்பு என்பது இந்த உலகத்திலேயே நாம் தனியாக இல்லை என்று நாம் புரிந்து கொள்வது புத்தகங்களை படிக்கிற போது மாத்திரம்தான். எல்லாரும் தனியாக இருக்கோம்ல.
அந்த எண்ணம் நமக்கு வரலன்னு ஒத்தராவது சொல்ல முடியுமா? என்னங்க தனி, எங்கள் வீட்டில் 13 டிக்கெட் இருக்குது, என் நேரம் லபோ லபோ லபோன்னு கத்திக்கிட்டு இருக்கு. 13 டிக்கெட் இருந்தாலும் 15 டிக்கெட் இருந்தாலும் சில நேரங்களில் நமக்குள்ள தனிமை வரத்தான் வருகிறது. ஒரு நல்ல கவிதையை ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தா சுற்று வட்டாரத்தில் யாருமே இல்லைங்க. ஒரு நல்ல கவிதை படித்த உடனே பளீர்னு சந்தோஷம் வருது. கல்யாண்ஜியினுடைய கவிதை ஒன்றை படித்தேன். சந்திரோதயம் நன்றாய் தெரியும்படி ஒரு தோட்டம். நல்லா கவனிங்க கவிதையை. சந்திரோதயம் நன்றாய் தெரியும்படி ஒரு தோட்டம், தோட்டத்து நெல்லி மரத்தில் கயிற்றினால் ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் ஆடுகிறாள். யார் ஆடுறான்னு அவர் சொல்ல, அந்த ஊஞ்சலில் ஆடுகிறாள். கருக்கலுக்கு பிறகு சமஞ்ச பிள்ளைக்கு வெளியில என்னடி வேலை என்ற அம்மாவின் குரல் கேட்டு உள்ளே ஓடுகின்றாள். கங்குல் மங்குகின்றது, ஊஞ்சல் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று கல்யாண்ஜி கவிதையை எழுதுகிறார். இது வந்து ஒரு சினிமா மாதிரி, இது ஒரு கவிதை இல்லை, இது ஒரு சினிமா. அந்த பெண் யார்? சாயங்கால வேளையில வீட்டு தோட்டத்தில் இருந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு அம்மா சத்தம் போட்டோன்னு உள்ள ஓடி போன அந்த பெண் யாரு? இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ இப்படி வந்து ஊஞ்சல்ல உட்காந்து ஆடுவாளா? நம்மளாம் நம்ம அம்மா வீட்டில் இந்த ஊஞ்சல்ல ஆடி இருக்கோம் தானே. 10 வருஷம் கழிச்சு ஊஞ்சல்ல உட்காந்து ஆட முடியும்? ஆடினா பக்கத்து வீட்டில் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்ச நாளத்தான் சரியில்லை. அப்போ வயது என்பது நமக்கு ஒரு திரை மாதிரி, நம்மளுடைய சந்தோஷங்களுக்கு பக்கத்திலேயே. இப்போ இந்த கவிதையை படித்த உடனே ஒருத்தருக்கு மனசு துள்ளுகிறது. யார்கிட்டயா சொல்லணும், யார்கிட்டயா சொல்லணும். அந்த நேரம் யாருமே இல்லை. பையன்கிட்ட சொன்னா வாட் டஸ் இட் மீன், ஒன்ட்ட போய் சொன்னேன்டா, என் புத்தியை வடிவேல் சொல்லுவார்ல, திருப்பாலியே அடிச்சுக்கணும். அப்போ சில சமயம் ஒத்த ரசனை உள்ளவர்களுக்காக மனசு ஏங்குகிறது. இன்னொரு கவிதை சொல்றேன் பாருங்க. மருந்து கடைக்கு மகளுடன் போனேன் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளை தூக்கி வச்சுட்டு போறாருன்னு வச்சுக்கீங்களேன். மருந்து கடைக்கு மகளுடன் போனேன். வழக்கம் போல அம்மாவுக்கு டயபெட்டிஸ் மாத்திரை, அப்பாவுக்கு இரத்த கொதிப்பு மருந்து, பாட்டிக்கு தலைவலி மருந்து, எறும்பு மருந்து என்று சொன்னேன். கவிதை புரியுது தானே? ஒருத்தர் ஒரு கணவர் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு மருந்து கடைக்கு போறாரு. மருந்து கடைக்காரர்கிட்ட வழக்கம் போல இவங்களுக்கு டயபெட்டிஸ் மாத்திரை, அவங்களுக்கு ப்ரெஷர் மாத்திரை, தலைவலி மாத்திரை, எறும்பு மருந்து என்று சொன்னேன். எறும்பு மருந்துன்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, குழந்தைக்கு தெரியாது தானே. குழந்தை கேட்டதான், அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று குழந்தை கேட்டது. அந்த மருந்தே எறும்பு கொல்றதுக்கான மருந்து. ஆனால் குழந்தைகளினுடைய உலகம் எவ்வளவு அழகானது என்றால், அது நினைக்கிறது வீட்டில் இருக்கிற எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அப்பா மருந்து வாங்குகிறார் என்று. நானும் மருந்தை கேட்கவில்லை, கடைக்காரரும் மருந்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி கவிதையை முடிக்கிறார் அந்த கவிஞர். அப்ப ஏன் நமக்கு புத்தகங்கள் தேவை என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் உந்தி தள்ளுகிறது. மோர் பிரஷர், மோர் பிரஷர், மோர் பிரஷர். இன்னும் ஓடு, இன்னும் ஜெய், இன்னும் பணம் சம்பாதி, அவன் கார் வாங்கிட்டான், இவன் ஸ்கூட்டர் வாங்கிட்டான், ஓடு 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 என்று வாழ்க்கை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதிகார போட்டிகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. அப்போது ஒரு இடத்திலே உட்கார்ந்து மனம் கனிய வேண்டும் என்றால், இந்த மண்ணை, இந்த மண்ணின் மொழியை, இந்த மொழி சொன்ன அறத்தை, அந்த அறம் சொன்ன மகத்தான விஷயங்களை நம் மனத்துக்குள் இறக்கி கொள்ள வேண்டும் என்றால் புத்தகம் ஒன்றை தவிர நமக்கு வழி இல்லை. ஏன் அது செல்போன்லயே கிடைக்காதுன்னா கிடைக்கும், கூடவே 4 சஜஷன் வரும். இந்த நடிகை இப்படி செய்து விட்டாராமே, உடனே மனசு அங்க போயிடும். அந்த அவங்களும் ஒரு பொண்ணு தானையா அப்படின்னு மனசு நினைக்காது. எனவே கீழ்மைகளின் பக்கம் நம்மை உந்தி தள்ளுவது நம்மை சுற்றி இருக்கிற ஊடகங்களும் சாதனங்களும். ஆனால் மேன்மைகளின் பக்கத்தில் நம்மை தள்ளுவது புத்தகங்கள் மாத்திரம்தான் என்பதால், அன்பு சொந்தங்களே, இந்த அருமையான வாய்ப்பில் உங்களிடம் என் நெஞ்சை பரிமாறிக்கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் சின்ன சின்ன கதைகள் புத்தகங்களிலே இருக்கின்றன. அந்த கதைகளின் மேல்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாமும் படித்து அறிந்து மகிழ்ந்து நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லுவதுதான் இது போன்ற புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம். இவ்வளவு செலவு, இவ்வளவு சிரமம் ஏன் இதை அரசு செய்கிறது என்றால், அந்த முதல் படியில நம்ம ஏற்றுவதற்காகத்தான் செய்கிறது. முதல் படியில ஏறின பிறகு அரசினுடைய வேலையில நாம மேல மேல ஏறி போயிடுவோம். அப்படி ஏற வேண்டிய பணி
நம் கையிலே இருக்கிற அந்த கோலை அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க வேண்டிய பணி நம்மிடம் இருக்கிறது. நம் கடமையை நாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும், இருந்து கேட்ட அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக இதை நிகழ்த்தி இருக்கிற கலெக்டர் அலுவலகத்தை சார்ந்த பெரியவர்களுக்கும், மேடையிலே இருக்கிற பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.